உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். சொர்க்கவாசம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஜெயிலில் ஒரு பெரிய கலவரம் நடந்து அதில் சில போலீஸ்காரங்களும் பல கைதிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கலவரத்தில் உண்மை நடந்தது என்ன அப்படின்னு விசாரணை அதிகாரியாக நட்டி வர்றார். அவர் அந்த ஜெயிலில் கைதியாக இருந்த ஆர்ஜே பாலாஜி, அந்த ஜெயிலில் அப்போ இன்ஸ்பெக்டராக இருந்து இப்போ எஸ்பியாக இருக்கிற கருணாஸ் உட்பட பல பேரை விசாரிக்கிறார். அந்த விசாரணை மூலமாகவே இந்த முழு படமும் நமக்கு சொல்லப்படுது. விசாரணை முடிவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளைமேக்ஸ். இந்த படத்தில் ஹீரோ ஆர்ஜே பாலாஜி, அவருக்கு ஜோடியா சானியா ஐயப்பன், இப்போ ஹீரோயின் சொல்லலாம், இல்லை கொஞ்ச நேரம் படத்தை வந்துட்டு போகிறான்னு சொல்லலாம். அப்புறம் கருணாஸ், ரவி ராகவேந்தர், செல்வராகவன், பாலாஜி சக்திவேல், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட மொத்த கதையுமே சிறைச்சாலையை சுற்றி நடக்கிறதுனால அதை குறிப்பிடுற மாதிரி சொர்க்கவாசல்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு ஆப்போசிட் டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்தில் ஹீரோ ஏழையாக இருப்பான், ஆனால் பணக்காரன்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி துன்பமான சிறை வாழ்க்கைக்கு சொர்க்கவாசல்னு ஒரு ஆப்போசிட்டாக பேர் வச்சுருக்காங்க. இந்த சிறைச்சாலை நடக்கக்கூடிய விஷயங்களை விளக்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை விவரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கதை போயிட்டுருக்கு. ஆர்ஜே பாலாஜி செய்யாத ஒரு கொலைக்காக சிறைக்கு வராது. அந்த கொலையை செஞ்சது யார் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறார் இயக்குனர். அதே மாதிரி சிறைக்குள்ளே நடந்த கலவரத்தில் என்ன நடந்து உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்காக ஹீரோ ஆர்ஜே பாலாஜிக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் ஜெயிலில் இருந்துக்கிட்டே வெளியில் ஹோட்டல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பணத்தை கொடுத்தது யார், அந்த வில்லன் யாருன்னு சொல்லலை. ஒரு சமயத்தில் ஜெயில் சூப்பர் தான் வில்லன் நினைக்கிறோம், அவர் செத்து போயிடாரு, அவர் வில்லன் இல்லை. அதுக்கப்புறம் கருணாசா வில்லன் நினைக்கிறோம், அவன் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், ஆனால் அது யாருன்னு சொல்லவே மாட்டோம் அப்படின்னு முடிச்சிருக்காரு டைரக்டர். நட்டியே சொல்கிறாரு கடைசியில், எந்த கேள்வி விட தெரியாமலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆர்ஜே பாலாஜி எஸ்பியை கொலை பண்ணுறாரு, ஆனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்படலை. அவர் ஜெயிலேருந்து வெளில வராமல் ஜெயிலே இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியல. விடைதெரியாத பல கேள்விகள். இது மாதிரி இதில் ரொம்ப சுகவாச நடிகர் யாருன்னா நட்டியை சொல்லலாம். படம் முழுக்க சேர்லேயே உட்காந்துருக்காரு, இடத்தோட அசையாமலே நடிச்சிருக்கார். அப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்குது. இந்த படத்தின் இசை கிறிஸ்டோபர் சேவியர். பாடல்களுக்கு பெரிய வேலை இல்லை, படமுக்கு ரீரிகார்டிங் தான், அதை ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சித்தார்த் விஸ்வநாத். இவர் இந்த படத்தை செஞ்சிருக்க ஒரு முக்கியமான விஷயம், எல்லா நடிகர்களையுமே வேறு மாதிரி நடிக்க வச்சுருக்காரு. எப்போ காமெடி பண்ணுற ஆர்ஜே பாலாஜி சீரியஸாக மாற்றிருக்கார். செல்வராகவன் ரொம்ப வித்தியாசமாக கெட்டப்பில் வேறு மாதிரி கேரக்டர் பண்ண வச்சுருக்கார். ரவி ராகவேந்தர் இந்த மாதிரி எந்த படத்தையும் நடிச்சிருப்பாருன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு கேரக்டர் அவருக்கு. கருணாஸுக்கும் ரொம்ப வித்தியாசமாக கேரக்டர். இப்படி எல்லாருமே அவங்களோட இயல்பை மாற்றி நடிக்க வச்சுருக்கார். இந்த ஒன்றை தவிர குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஜெயில் நடக்கிற சம்பவங்களை விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை அதை வச்சு சுவாரஸ்யமாக திரைக்கை சொல்ல போகிறாரா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. படம் அப்படியே அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா செல்வராகவன் தான் ஹீரோவோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி போகுது, இன்னொரு சமயம் பார்த்தா பாலாஜி சக்தியோட ஹீரோவோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி கதை போகுது, இன்னொரு சமயம் ஜெயிலர் தான் ஹீரோவோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி கதை போகுது, ஆர்ஜே பாலாஜி ஹீரோவோ நினைக்கிற மாதிரி படத்தை எங்கேயுமே கதை போகலை. கடைசி 10 நிமிஷம் ஹீரோவாக முயற்சி பண்ணுறாரு, அதோட பெருசாக ஆனால் சொல்ல முடியாது. படம் முழுக்க அடி வாங்குறார், அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்கார். இப்படி ஹீரோ எந்த படத்தையும் இருப்பாரான்னு தெரியல. எல்லா படத்தையும் ஹீரோ கொஞ்சம் அடி வாங்குவாங்க, இல்லை இன்ட்ரோவில் அடி வாங்குவாங்க, இல்லை கடைசி கிளைமாஸில் ஹீரோ வரும். படம் முழுக்க அடி வாங்கிட்டே இருக்காரு. அவருடைய லட்சியம் தான் என்ன அப்படின்னு தெரியல. அவருக்கு பெயில் கிடச்சின்னு சொல்லி அவருடைய அம்மாவும் காதலியும் கிளைமாஸை போய் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இவர் எஸ்பியை பண்ணதை மறைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பெயிலில் வெளில வராமல் ஜெயிலில் இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியல. இப்படி பல விதமான விடை தெரியாத கேள்விகள். ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத ஒரு திரைக்கதை. ஏதோ பெருசாக சொல்ல போகிறாங்க, ஏதோ பெருசாக ஒரு பின்னணி இருக்கும் அப்படின்னு நினைக்க வச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணது. ஹீரோ ஒரு கட்டத்தில் அது பெருசாக எதை பண்ண போகிறாருன்னு நினச்சா அவனை எதுவுமே பண்ணாமல் போகிறது. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு சஸ்பென்ஸ் படம் மாதிரி, ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தோற்றத்தை கொண்டு வந்து ஒன்றும் இல்லாமல் முடிச்சிட்டாங்க. படம் முழுக்க ஒரு சீரியஸாக அப்படியே போயிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்துது. இது போக ஜெயிலுக்குள்ளேயே பாக்ஸிங் போட்டிலாம் நடத்துகிறாங்க. போலீஸ் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. செல்வராகவன் தண்ணீரற்ற ராஜா ஜெயிலே பெரியார் அப்படிங்கிறாங்க. அவரே கான்செப்ட் பணம் கொடுத்து அண்ணா அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கெஞ்சிட்டு போகிறாங்க ஒரு சீனு. இப்படி நிறைய பொருத்தமில்லாத காட்சி அமைப்புகள், திரைக்கதை குளறுபடிகள்.
எல்லாம் ஓகே. படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல தான் டீசர் ஸ்டில்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வித்தியாசமான ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் எதையுமே காட்டாமல் ஏமாத்துகிற படம் தான் இந்த சொர்க்கவாசல். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.